Hello students, இப்போ நம்ம பார்க்க போறது Architecture of Microprocessor 8085. Architecture means internal functional block diagram of microprocessor 8085. ரெண்டுமே ஒண்ணுதான். So அதுல மெயினா என்னென்ன blocks இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா first arithmetic and logic unit. இதுதான் மெயின். Arithmetical and logical operations வந்து இந்த யூனிட் தான் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். And then timing and control units. மைக்ரோப்ராசஸருக்கு தேவையான கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கிறது இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்ஸ். அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் அண்ட் டீகோடர். இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் அண்ட் டீகோடர் அதோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ மெமரியில் ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ராசஸர் என்ன பண்ணுன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டருக்கு கொண்டு வரும். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது மெமரியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்கு கொண்டு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை டீகோட் பண்ணி அது என்ன ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுதோ அந்த ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் அரே. ஸோ மைக்ரோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிஜிஸ்டர்ஸ் வந்து இருக்கு. ஒரு 6 ரிஜிஸ்டர்ஸ் வந்து இருக்கு, 2 டெம்பரரி ரிஜிஸ்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ டெம்பரரி ரிஜிஸ்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ப்ராசஸர் வந்து ஏதோ இன்டர்னலாக ஒரு 8 பிட் அடிஷன் இல்லை 16 பிட் அடிஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ரிஜிஸ்டர்ஸ் வந்து டெம்பரரி ரிஜிஸ்டரை அது வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா, அதை வந்து W and Z அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எல்லாமே நம்ம ஆர்கிடெக்சரில் பார்ப்போம். அண்ட் தென் நம்ம அடிஷ்னலாக இருக்கக்கூடிய 6 ரிஜிஸ்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அக்குமுலேட்டர், அது தனி, அது ALU யூனிட்டோட சேர்ந்து இருக்கும். அது போக BC DE HL இந்த மாதிரி 6 ரிஜிஸ்டர்ஸ் இருக்கு. நமக்கு தேவைப்பட்டால் இந்த ரெண்டு ரெஜிஸ்டரா BC DE HL அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர்ஸை கம்பைன் பண்ணி ரிஜிஸ்டர் பேரா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிளா B மட்டும் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர், C மட்டும் யூஸ் பண்ணோம்னா அது ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர். ரெண்டையும் கம்பைன் பண்ணி பேரா யூஸ் பண்ணும்போது ஒரு 16 பிட் ரெஜிஸ்டரா நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்டரப்ட் கண்ட்ரோல். இன்டரப்ட் மீன்ஸ் டிஸ்டர்பன்ஸ். ஸோ நிறைய இன்டரப்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது ஒரு இன்டரப்ட் சிக்னல் தான் நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். சம் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் வந்து ப்ராசஸரோட கொண்டு போய் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதை நமக்கு இண்டிகேட் பண்றதும் வந்துட்டு என்னதான் இன்டரப்ட் கண்ட்ரோல். ஸோ அதை இன்டரப்ட், ஹார்ட்வேர் இன்டரப்ட், சாஃப்ட்வேர் இன்டரப்ட்னு நிறைய இன்டரப்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். அண்ட் தென் சீரியல் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல். அப்படின்னா இன்புட் அவுட்புட், அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ்ல இருந்து ஒரு பிட்டா ப்ராசஸருக்கு இன்புட் கொடுக்கவோ இல்லை ப்ராசஸர்ல இருந்து வெளியில சிக்னல் அனுப்பவோ யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் தான் வந்துட்டு சீரியல் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல். ஸோ மொத்தம் 6 பிளாக்ஸ் இருக்கு. ALU, டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அண்ட் டீகோடர், ரிஜிஸ்டர் அரே, இன்டரப்ட் கண்ட்ரோல் அண்ட் தென் சீரியல் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல். இதுதான் நம்மளோட ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ ஒவ்வொரு பிளாக்கா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அக்குமுலேட்டர். ஸோ அதுல மெயின் வந்து நம்மளோட ALU அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். அண்ட் தென் அக்குமுலேட்டர் A ரெஜிஸ்டர் இருக்கு. அடுத்து ஒரு டெம்பரரி ரெஜிஸ்டர் இருக்கு. இந்த டெம்பரரி ரெஜிஸ்டரை நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. ப்ராசஸர் அதோட தேவைக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் தான் டெம்பரரி ரெஜிஸ்டர். அண்ட் தென் ஃபிளாக்ஸ். ஃபிளாக்ஸ்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நார்மலா நம்மளோட ALU ஆபரேஷன் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்ட்ல கேரி வரலாம். கேரி வந்தா இதுல இருக்கக்கூடிய கேரி ஃபிளாக் செட் ஆகும். அடுத்து 0 வந்துச்சு அப்படின்னா 0 ஃபிளாக் செட் ஆகும். பேரிட்டி செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆன்சர்ல ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா பேரிட்டி ஃபிளாக் வந்து செட் ஆகும். ஆன்சர் நெகட்டிவா இருந்தா சைன் ஃபிளாக் செட் ஆகும். அண்ட் தென் ஆக்சிலரி கேரின்னு ஒரு ஃபிளாக் இருக்கு. அதாவது நம்மளோட 8 பிட்ல 3 பிட்டா பிரிச்சு ஃபர்ஸ்ட் 3 பிட்ஸ் 4 பிட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 4 to 5 5th பிட்டுக்கும் 4வது பிட்டுக்கும் 5th பிட்டுக்கும் இடையில கேரி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா ஆக்சிலரி கேரின்னு ஒரு கேரி ஃபிளாக் இருக்கு, அது வந்து செட் ஆகும். ஸோ இதுதான் ஃபிளாக் ரெஜிஸ்டர். அகைன் நம்ம இன்னொரு மட்டும் தெளிவா ஃபுல்லா பார்ப்போம். ஸோ இப்போ இது மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்குமுலேட்டர். ஸோ நம்மளோட மெயின் டேட்டா எந்த ஒரு ALU ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுல மெயின் டேட்டா வந்துட்டு அக்குமுலேட்டர்ல தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆன்சர் அக்குமுலேட்டர்ல தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்துட்டு பை டைரக்ஷனல் பஸ். இதுல இருந்து டேட்டாவை நம்ம வெளியில எடுக்கவும் செய்யலாம், உள்ள கொண்டு போகவும் செய்யலாம்.
ஓகேவா. பட் டெம்பரரி ரெஜிஸ்டர் வந்து அப்படி கிடையாது. ப்ராசஸர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேட்டாவை ஆட் பண்ண போறோம்னா ஒரு டேட்டா அக்குமுலேட்டர்ல இருக்கும், இன்னொரு டேட்டாவை த்ரூ டெம்பரரி ரெஜிஸ்டர் நம்மளோட ப்ராசஸர் வந்து ரீட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த டெம்பரரி ரெஜிஸ்டர். ஸோ இது ஒன்லி இன்புட் மட்டும்தான். ஓகேவா. ஸோ அகெயின் இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா இங்கே லோட் பண்ணியிருக்கேன், அடுத்த டேட்டா இங்கே லோட் பண்ணிருக்கேன்னா ரெண்டுக்கும் என்ன அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறோமோ அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன்சரை அகெயின் அக்குமுலேட்டர்ல கொண்டு வந்து இந்த பாத்தில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இந்த அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் இல்லை சம்ம லாஜிக்கல் ஆப்ரேஷன் நடக்கும்போது எந்தெந்த ஃபிளாக்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுதோ அது ஃபுல்லும் இங்கே எனேபிளில் இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது ஃபிளாக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அக்குமுலேட்டர் டேட்டாவை ரிசீவ் பண்ணணும் இல்லை டேட்டாவை சென்ட் பண்ணணும், ஏஎல்யூ வந்து இந்த அடிஷன் ஆப்ரேஷனோ ஏதோ ஒரு சம் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் சிக்னல்ஸை இந்த என்டையர் பிளாக்ஸ் எல்லா பிளாக்ஸையும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னா டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். நெக்ஸ்ட் பிளாக் என்னது? டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்ஸ். இப்போ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எல்லா இதுல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லா இண்டிவிஜுவல் பிளாக்ஸுக்கும் கண்ட்ரோல் சிக்னல் வந்து போகும். இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் என்ன சொல்லுதோ அதுதான் மற்ற எல்லா பார்ட்டும் வந்து செய்யும். ஓகே. ஸோ இதுல என்னென்ன பின்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாக் ஜென்ரேஷன். கிளாக் ஜென்ரேஷன் அப்படின்னா என்னன்னா X1 X2ல ஒரு எக்ஸ்டர்னல் கிளாக் கிறிஸ்டல் ஆசிலேட்டரை வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸரோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து 6 MHz. நம்ம ஆல்ரெடி எவாலுவேஷன் பார்க்கும்போது பார்த்துருப்போம். இந்த 8085 மைக்ரோ ப்ராசஸரோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 MHz. ஸோ அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு யாரு? நம்மளோட கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஓகேவா. அதுக்கடுத்து நம்மளோட மைக்ரோ ப்ராசஸர் கூட என்னென்ன டிவைஸ் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் என்னெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறோமோ எல்லாத்தையும் சிங்க்ரோனைஸ் பண்றதுக்காக எல்லாமே பேரலா ஒன்று போல ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா, அதுக்காக இந்த கிளாக் அவுட்புட் வந்து கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் மெயின்லி ஃபார் சிங்க்ரனைசேஷன் பர்பஸ். அதுக்கடுத்து ரெடி அப்படிங்கிற பின் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஆப்ரேஷன் வந்து இனிஷியேட் பண்றதுக்காக. அண்ட் தென் ரீடுன்னு ஒரு சிக்னல் இருக்கு, கண்ட்ரோல் சிக்னல், ரைட்டு, ஏஎல்இ 3 கண்ட்ரோல் சிக்னல் இதுல வந்து இருக்கு. 3 கண்ட்ரோல் சிக்னல் இருக்கு. என்னது? ரீடு, ரைட்டு, ஏஎல்இ. இந்த ரீட் சிக்னல் வந்து ஹையா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளோட ப்ராசஸர் டேட்டாவை ரீட் பண்ணணும். மெமரியில இருந்து ரீட் பண்ணலாம், ஏதோ ஒரு அவுட்புட் இன்புட் டிவைஸ்ல இருந்து டேட்டா வந்து ரீட் பண்ணலாம். மெமரி ஆர் இன்புட் டிவைஸ் அல்லது ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர்ல இருந்து டேட்டா வந்து ரீட் பண்ணும். ரைட் அப்படின்னு சொன்னா டேட்டாவை நம்மளோட ப்ராசஸர் வேற ஒரு டிவைஸ்லயோ ஒரு மெமரியிலயோ இல்ல ஒரு ரிஜிஸ்டர்லயோ ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் பார்ங்கிற சிக்னல் வந்து லோவா இருந்துச்சு அப்படின்னா அது போய் ரைட் பண்ணும். அகைன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்ரஸ் லாட்ச் எனேபிள். ஏஎல்இ மீன்ஸ் அட்ரஸ் லாட்ச் எனேபிள். இது எதுக்காக மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா நம்மளோட அட்ரஸ் பஸ் மைக்ரோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 64 கிலோபைட்ஸ் ஆஃப் மெமரி லொகேஷனை வந்து அட்ரஸ் பண்ணும். 64 கிலோபைட்ஸ் 64 கிலோபைட்ஸ் ஆஃப் மெமரி லொகேஷனை வந்து அட்ரஸ் பண்ணும். அதுக்கு 2^16 அட்ரஸ் லைன்ஸ், இதுதான் அட்ரஸ் லைன்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ 16 பிட் அட்ரஸ் வந்து யூஸ் பண்றோம். 2^16 தான் 64 கிலோபைட்ஸ். ஸோ அதுக்காக AD0 to AD7 அடுத்து A8 to A15 இந்த மாதிரி ஒரு 16 பிட் அட்ரஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதை பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஒன்று லோவர் ஆர்டர் அட்ரஸ் பஸ், இன்னொன்று ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ். இதுல இந்த லோவர் ஆர்டர் அட்ரஸ் பஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? AD0 to AD7. தட் மீன்ஸ் அட்ரஸ் பார் டேட்டா பஸ். ஓகேவா. அட்ரஸ் பார் டேட்டா பஸ். அப்போ லோவர் ஆர்டர் அட்ரஸ் பஸ் வந்து நமக்கு அட்ரஸ் பஸ்ஸாவும் ஆக்ட் ஆகும், டேட்டா பஸ்ஸாவும் ஆக்ட் ஆகும். ஸோ இது எப்பெல்லாம் அட்ரஸ் பஸ்ஸா நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ ஏஎல்இ சிக்னல் வந்து ஹையா இருக்கும். ஏஎல்இ ஹை அப்படின்னா AD0 to AD7 அட்ரஸ் பஸ்ஸா ஆக்ட் ஆகும், லோ அப்படின்னா டேட்டா பஸ்ஸா ஆக்ட் ஆகும். அடுத்தது ஸ்டேட்டஸ். 3 ஸ்டேட்டஸ் சிக்னல் நம்மள்ட்ட இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா S0, S1, IO பார், M பார். சரியா. S1 and S0 வந்து 0வா 1ஆ இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே 1 1 அப்படின்னா ஆப்கோட வந்து மெமரியில இருந்து ஃபெச் பண்ணும் நம்மளோட மைக்ரோ ப்ராசஸர். அதுக்கடுத்து இதோட வேல்யூ 0 1 அப்படின்னா ரீட் பண்ணும். மெமரியிலயோ இல்ல ரிஜிஸ்டர் கண்டென்ட்டையோ ஏதோ ஒரு கண்டென்ட்டை நம்மளோட ப்ராசஸர் வந்து ரீட் பண்ணும். அதே ப்ராசஸர் வந்து ஏதோ ஒரு மெமரியிலயோ இல்ல ஒரு ரிஜிஸ்டர்லயோ ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ்லயோ டேட்டாவை போய் ரைட் பண்ணணும் அப்படின்னா S1ங்கிற சிக்னல் வந்து 1ஆ இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட S0 and S1ங்கிற ஸ்டேட்டஸ் சிக்னல்.
அடுத்து இன்னொரு ஸ்டேட்டஸ் சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IO bar M bar. IO bar M bar. That means இந்த சிக்னல் லோவா இருந்துச்சு அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் இப்போ மெமரியில இருக்க கண்டென்ட்டை வந்து ரீடோ ரைட்டோ பண்ணுதுன்னு அர்த்தம். ஹையா இருந்துச்சு 1 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னல் டிவைஸ்ல வந்து ஒரு டேட்டாவை ரீடோ ரைட்டோ பண்ணுது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ இதுதான் 3 ஸ்டேட்டஸ் சிக்னல் வந்து நம்ம யூஸ் பண்றோம். 3 கண்ட்ரோல் சிக்னல் யூஸ் பண்றோம், அதே மாதிரி 3 ஸ்டேட்டஸ் சிக்னல். அதுக்கடுத்து DMA மீன்ஸ் டைரக்ட் மெமரி ஆக்சஸ். டைரக்டா இதுல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பஸ், அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ்ஸை வந்து ஒரு மெமரிக்கு கொடுத்து அது டைரக்டா இன்னொரு மெமரியை வந்து அக்சஸ் பண்றது தான் வந்துட்டு டைரக்ட் மெமரி ஆக்சஸ். ப்ராசஸருக்குள்ள இருக்கு இல்லையா மெமரி, 64 கிலோபைட் ஆஃப் மெமரி இன்டர்ஃபேஸ் பண்ணல, அந்த மெமரியை இன்னொரு டிவைஸ் டைரக்டா அக்சஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் சிக்னல்ஸ் தான் வந்துட்டு ஹோல்ட் அண்ட் ஹோல்ட் அக்னாலஜ். தட் இஸ் DMA கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இதுல இருக்கக்கூடிய பஸ் கண்ட்ரோல் வந்து DMAக்கு வேணும் அப்படின்னா ஹோல்டுங்கிற ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸருக்கு அனுப்பும். ப்ராசஸர் வந்து அந்த சிக்னலை பார்த்துட்டு அதுக்கு பஸ்ஸை ஹேண்ட் ஓவர் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா இது கரண்டா பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு ஹோல்ட் அக்னாலஜிங்கிற சிக்னலை வந்து DMA கண்ட்ரோலருக்கு அனுப்பும். உடனே அந்த DMA கண்ட்ரோல் என்ன பண்ணும், ஸோ இதோட பஸ் கண்ட்ரோல் ஃபுல்லா அங்கே போயிடுச்சு. உடனே அதை ரிசீவ் பண்ணி அதோட ஒர்க்கை ஃபுல்லும் டைரக்டாவே பண்ணிக்கும். தட் மீன்ஸ் மெமரியை கண்ட்ரோலரோட யூஸ் இல்லாமல் டைரக்டா வந்து அக்சஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் இன், ரீசெட் அவுட். ரீசெட் இன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெட் அப்படிங்கிற பட்டன் வந்து இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கரண்டா என்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ராசஸர் அதோட இனிஷியல் பொசிஷனுக்கு போயிடும். அடுத்து இந்த ரீசெட் அவுட் எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ராசஸரோட நிறைய எக்ஸ்டர்னல் டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கூட இந்த ரீசெட் அவுட் பின்னை வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ எப்பெல்லாம் இங்கே ப்ராசஸரை ரீசெட் பண்ணுறோமோ அப்போ இது கூட கனெக்டாக இருக்கக்கூடிய எல்லா டிவைஸும் அதோட இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வந்து பேர். ஸோ இவ்வளவு தான் டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்ஸ். ஓகேவா? அடுத்து இது என்ன பண்ணுது, மெயினாக கண்ட்ரோல் சிக்னல்ஸை ஜென்ரேட் பண்ணி இது கூட கனெக்டாக இருக்கக்கூடிய எல்லா பிளாக்குக்கும் சென்ட் பண்ணும். ஓகே, அடுத்த போர்ஷன் டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டர் அண்ட் டீகோடர். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டரை நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. இது இன்டர்னலா ப்ராசஸருக்கு உள்ளேயே வந்துட்டு இருக்கும். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட ப்ராசஸர் வந்து ஒரு ப்ரோக்ராமை மெமரியில இருந்து ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டருக்கு வந்து வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ரிஜிஸ்டருக்கு வரும். அதை இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் என்ன பண்ணும்னா டீகோட் பண்ணி இது என்ன வேலையை பண்ணணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சொல்லி அந்த ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அண்ட் டீகோடர். இதுல மெயின் என்ன அப்படின்னா இதை வந்து யூசர் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அக்சஸ் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர்ஸ், ப்ராசஸர்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுல 2 டெம்பரரி ரெஜிஸ்டர் இருக்கும். அது வந்து சிஸ்டம் அதுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கும். தட் இஸ் W and Z, 2 8-bit ரெஜிஸ்டர். அடுத்து பாத்தீங்கன்னா BCDEHL. ஸோ 6 ரெஜிஸ்டர் இருக்கு. தேவைப்படும் போது BCDEHLன்னு ஒரு 16-bit ரெஜிஸ்டரா கூட இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர், அது 16-bit ரெஜிஸ்டர். அடுத்து ப்ரோக்ராம் கவுண்டர், அதுவும் 16-bit ரெஜிஸ்டர். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டர் வந்து ஸ்டாக் மெமரியை பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக. ஸ்டாக் மெமரி இப்படி இருக்கு அப்படின்னா அதோட மெமரி லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்துட்டு ஸ்டாக் பாயிண்டர். ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது டெம்பரவரியா ஏதாவது ஒரு டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ ப்ராசஸர் வந்து இந்த ஸ்டாக் மெமரியை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? அடுத்தது ப்ரோக்ராம் கவுண்டரும் ஒரு 16-bit ரெஜிஸ்டர் தான். அதோட வேலை என்ன அப்படின்னா இப்போ ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ஃபர்ஸ்ட் லைனை நம்மளோட ப்ராசஸர் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்ததா எந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணோம், 2வது லைன். ஸோ அந்த 2வது லைனோட அட்ரஸ் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்கும். அடுத்ததா ப்ராசஸர் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போதோ அதோட அட்ரஸ் வந்து எங்க இருக்கும்னா ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அட்ரஸ் லேட்ச் அப்படின்னா இது ஜஸ்ட் நம்மளோட அட்ரஸ் பஃபரை வந்து எனேபிள் பண்றதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்றோம். மற்றபடி அதை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். மெயினா வந்துட்டு இந்த 6 ரெஜிஸ்டர் பிளஸ் ஸ்டாக் பாயிண்டர் அண்ட் ப்ரோக்ராம் கவுண்டர். ஓகேவா?
அடுத்து நெக்ஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நம்மளுக்கு அட்ரஸ் வந்து AD0 to AD15 வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு மெமரி லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக 16-bit அட்ரஸ் லைன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் லோவர் ஆர்டர் அட்ரஸ் பஸ், ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ், ஃபர்ஸ்ட் 8 அடுத்த 8ன்னு 2ஆக பிரிக்கிறோம். லோவர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸை வந்து அட்ரஸ் பஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா பஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸை வந்து அட்ரஸ் பஸ்ஸாக மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்டரப்ட் கண்ட்ரோல். இன்டரப்ட் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? எக்ஸ்டர்னலாவோ இல்லை இன்டர்னலாவோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ப்ராசஸருக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், எந்த இன்டரப்டுக்கு நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றதா வந்துட்டு இந்த இன்டரப்ட் கண்ட்ரோல் யூனிட். இதில் பார்த்தீங்க என்னென்ன இன்டரப்ட் இருக்குன்னு பாருங்க. ட்ராப்னு ஒன்று இருக்கு, அடுத்து INTR, INTA இன்டரப்ட், இது இன்டரப்ட் அக்னாலேஜ். அடுத்து RST 5.5, 6.5, 7.5. இந்த 3 RST ரீஸ்டார்ட் இன்டரப்ட், RST 5.5, 6.5, 7.5 இது எல்லாமே இன்டர்னல் இன்டரப்ட், தட் இஸ் சாஃப்ட்வேர் இன்டரப்ட். INTR ட்ராப் இது எல்லாமே ஹார்ட்வேர் இன்டரப்ட். ஸோ ட்ராப் தான் வந்துட்டு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, ட்ராப்புக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. இது எப்போ ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக ப்ராசஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து அதோட இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். அதுதான் இந்த ட்ராப்போட வேலை. சரியா? ஸோ ரொம்ப வேகமாக ஆப்ரேட் ஆகும். அதுக்கடுத்து இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு டிவைஸை கொண்டு போய் ப்ராசஸர் கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டரப்ட் வந்து INTR. ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்மளோட கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டரில் ஒரு பென் டிரைவ் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணோன்னே என்ன பண்ணும்? ஸோ அதில் நோட்டிஃபிகேஷன்லாம் நமக்கு வரும், எக்ஸ்டர்னலாக ஒரு டிவைஸ் வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வரும். ஸோ தட் இஸ் இன்டரப்ட். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட்டாக ஏதோ ஒரு வேலை சிஸ்டமில் பார்த்துட்டு இருக்கோம், அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். ரைட்டா? ஸோ அதுதான் ப்ராசஸர் பண்ணுது. இம்மிடியட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா அது என்னன்னு பார்க்கும். அதுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இம்மிடியட்டாக அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ INTR எக்ஸ்டர்னலாக ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை இண்டிகேட் பண்ணுறோம், INTR வந்து ஹை பண்ணுறோம். அப்போ அந்த சிக்னல் வரும்போது ப்ராசஸர் அந்த இன்டரப்ட் வந்து அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னா INTA ஒரு சிக்னலாக அகெயின் ரிட்டர்ன் அனுப்பும். தட் மீன்ஸ் இந்த இன்டரப்ட் வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு இம்மிடியட்டாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அண்ட் தென் சாஃப்ட்வேர் இன்டரப்ட், இன்டர்னலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்டரப்ட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அது வந்து 3 இன்டரப்ட் இருக்குது, RST 5.5, 6.5, 7.5. எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். நெக்ஸ்ட் அடுத்த பிளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல். சீரியல் இன்புட் அவுட்புட், சீரியல்னா என்ன? ஒவ்வொரு பிட்டா ப்ராசஸருக்கு இன்புட்டோ இல்லை ப்ராசஸர்ல இருந்து ஒவ்வொரு பிட்டா அவுட்புட்டாவோ நம்ம எடுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் மெயினாக 2 சிக்னல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று சீரியல் இன்புட் டேட்டா, இன்னொன்று சீரியல் அவுட்புட் டேட்டா. சீரியல் இன்புட் டேட்டா அப்படின்னா என்ன? ஒவ்வொரு பிட்டா ப்ராசஸருக்கு இன்புட்டாக போகும். சீரியல் அவுட்புட் டேட்டா அந்த பின்னை யூஸ் பண்ணால் ஒவ்வொரு பிட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராசஸர்லேருந்து வெளியில் சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், நம்ம எல்லா பிளாக்ஸையும் பற்றி பார்த்துட்டோம். இதில் சில முக்கியமான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ளாக் ரிஜிஸ்டர். ALUவில் ஒரு முக்கியமான பார்ட் என்னது? ஃப்ளாக் ரிஜிஸ்டர். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஃப்ளாக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கேரி ஃப்ளாகு, அடுத்து பேரிட்டி ஃப்ளாகு, ஆக்சிலரி கேரி ஃப்ளாகு, ஜீரோ ஃப்ளாகு, சைன் ஃப்ளாக். ஸோ ஃபர்ஸ்ட் கேரி ஃப்ளாக் நம்மளோட ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கேரி ஜென்ரேட் ஆச்சுன்னா கேரி ஃப்ளாக் வந்து செட் ஆகும். தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 + 5 2 நம்பரை ஆட் பண்ணுறீங்க, 5 + 5 10, அந்த 1 தான் கேரி. ஸோ அப்படி கேரி வந்துச்சுன்னா இந்த ஃப்ளாக் வந்து செட் ஆகும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெசிமல் நம்பர் சொல்கிறேன், பட் சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே 0s and 1s. ஓகேவா? அடுத்தது parity flag. parity flag எப்போ செட் ஆகும் அப்படின்னா நம்மளோட அக்குமுலேட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட், A ரிஜிஸ்டர்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் 8 பிட் டேட்டாஸ் இருக்கு இல்லையா, இதே மாதிரி 8 பிட் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த 8 பிட் டேட்டாவும் அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 0 1 0 1 1 0 1 இந்த மாதிரி இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஒன்ஸ் 1 2 3 4 5 ஒன்ஸ் இருக்கு. ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த parity flag வந்து செட் ஆகும். ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா parity flag வந்து 0வா இருக்கும். இப்போ ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு, அப்போ parity flag வந்து
0. அடுத்தது ஆக்சிலரி கேரி ஃபிளாக் இருக்கு இல்லையா, இங்க ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் இது ரெண்டா பிரிச்சிருங்க. 1 2 3 4 அகைன் 1 2 3 4 8 பிட்டை 4 நாளா பிரிச்சுட்டு இந்த 4th பிட்ல இருந்து 5th பிட்டுக்கு இடையில கேரி வருது. இது எப்போ வரும்னா பிசிடி அடிஷன், பிசிடி பைனரி கோடட் டெசிமல்ல அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த 4th பிட்டுக்கும் 5th பிட்டுக்கும் இடையில கேரி ஜெனரேட் ஆச்சுன்னா இந்த ஃபிளாக் வந்து செட் ஆகும். தட் இஸ் ஆக்சிலரி கேரி ஃபிளாக். ஓகேவா? நெக்ஸ்ட் 0 ஃபிளாக். நம்ம வந்து ஒரு சப்ட்ராக்ஷனோ இல்ல ஒரு டிவிஷன் ஆபரேஷனோ பெர்ஃபார்ம் பண்ணும்போது அக்குமுலேட்டர் கண்டென்ட் வந்து 0 ஆகுது அப்படின்னா அப்போ 0 ஃபிளாக் வந்து செட் ஆகும். ஓகேவா? 0 இல்லைன்னா 0 ஃபிளாக் வந்து 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் சைன் ஃபிளாக். நம்ம வந்து ஒரு சப்ட்ராக்ஷன் ஏதோ ஒரு சம் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து நெகட்டிவ் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட் தான் வந்துட்டு சைன் ஃபிளாக். இந்த பிட் வந்து 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ரிமைனிங் இருக்கிறது தான் டேட்டா. சரியா? சைன் ஃபிளாக் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா மிச்சம் 7 பிட் தான் நம்மளோட டேட்டா. இந்த பிட் 1ன்னா நம்மளோட ஆன்சர் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் மீனிங். 0னா பாசிட்டிவ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபிளாக் ரிஜிஸ்டர், அதோட ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ், ஒரு பெரிஃபரல்னா எக்ஸ்டர்னல் டிவைஸ், இன்புட் அவுட்புட் டிவைஸை ப்ராசஸரோட கனெக்ட் பண்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அந்த டிவைஸை ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லை ஒரு மெமரி லொகேஷனை இன்டர்ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மெமரி லொகேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து அதுக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். அதுக்கு தேவையான கண்ட்ரோல் சிக்னல்ஸை வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் மெயினாக என்ன தேவை அப்படின்னா 3 பஸ் தேவைப்படுது. ஒன்று அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ் இருக்கு இல்லையா? ஸோ A0 to A15, not 12, A15 இதுதான் வந்துட்டு நம்மளோட அட்ரஸ் பஸ். ஸோ அப்போ நம்மளோட ப்ராசஸர் வந்து மெமரி ஆக்சஸ் பண்ணுது. மெமரியில ஒரு பர்டிகுலர் லொகேஷன் ஆக்சஸ் பண்ணும். அந்த லொகேஷனோட அட்ரஸை நம்ம இந்த அட்ரஸ் பஸ்ல லோட் பண்ணணும். மெமரியா இருக்கலாம், இல்ல இன்புட் டிவைஸா இருக்கலாம், ஒரு அவுட்புட் டிவைஸா இருக்கலாம். எந்த பர்டிகுலர் டிவைஸை நம்ம அட்ரஸ் பண்ணணுமோ அதுக்கான 16 பிட் அட்ரஸ் வந்து இந்த லொகேஷன்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், லோட் பண்ணிடுறோம். அதோட அட்ரஸை இந்த லொகேஷன்ல லோட் பண்ணிடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம அந்த மெமரி லொகேஷன்ல ரைட் பண்றதுக்கோ ரீட் பண்றதுக்கோ தேவையான டேட்டாவை என்ன பண்ணணும், இந்த டேட்டா பஸ்ல லோட் பண்ணிடணும். ரைட் மீன்ஸ் ப்ராசஸர்ல இருந்து இந்த டேட்டா பஸ்ல நம்ம அந்த டேட்டாவை லோட் பண்ணி வச்சிருப்போம். அப்போ நம்ம இந்த கண்ட்ரோல் சிக்னல் வந்து ரைட் பார் சிக்னலை வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டா பஸ்ல இருக்கக்கூடிய சிக்னலை அந்த அவுட்புட் டிவைஸ்க்கோ இல்லை அந்த மெமரி லொகேஷனுக்கோ போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் D0 to D7. ஓகே. அதே இது நம்ம வந்து கண்ட்ரோல் சிக்னல்ஸ், என்னென்ன கண்ட்ரோல் சிக்னல் யூஸ் பண்ணுவீங்க, IO பார் M பார். நம்ம வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ் ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சிக்னல் 1ஆ இருக்கணும். இல்ல மெமரினா அந்த சிக்னல் வந்து 0வா இருக்கணும். இன்னொன்னு ஸ்டேட்டஸ் சிக்னல் S0 S1 ரெண்டும் 1 ஆப் கோட ஃபிச் பண்ணும் மெமரியில இருந்து. தட் மீன்ஸ் மெமரியில இருந்து ஆப் கோட ப்ராசஸர் ரீட் பண்ணும். அதே 0-1ஆ இருந்துச்சு அப்படின்னா ப்ராசஸர் ஒரு டேட்டாவை மெமரியிலயோ இல்ல ஏதோ ஒரு அவுட்புட் டிவைஸ்லயோ ரீட் பண்ணும். இன்புட் டிவைஸ்ல இருந்து ரீட் பண்ணும். அப்படி இல்ல 1-0 அப்படின்னு இருந்துச்சு, S1 S0ங்கிற பின் வந்து 1-0ன்னு இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் டிவைஸ்க்கு டேட்டாவை ரைட் பண்ணும். இல்ல மெமரி லொகேஷன்ல போய் ஒரு டேட்டா வந்து ரைட் பண்ணும். ஸோ அதான் மெமரியில நம்ம வந்து ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். ஸோ அதனால இங்க வந்து டேட்டா பஸ்ஸை பை டைரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. கண்ட்ரோல் சிக்னல் வந்து எப்போதுமே கண்ட்ரோல் சிக்னல் ப்ராசஸர்ல இருந்து தான் எக்ஸ்டர்னல் டிவைஸ்க்கு போகும். ஸோ அதனால 1-வே கம்யூனிகேஷன். அதே இன்புட் டிவைஸ்ல இருந்து டேட்டாவை ரீட் தான் பண்ணும். ஸோ அப்போ என்ன, பஸ்ஸை பார்த்து நம்ம வந்து ப்ராசஸரை பார்த்து பஸ் போட்டிருப்போம். அதே வந்து அவுட்புட் டிவைஸ் அப்படின்னா ப்ராசஸர்ல இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ்க்கு டேட்டா போகும். அப்போ ஆரோ வந்து இந்த மாதிரி போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட பஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இப்போ மைக்ரோ ப்ராசஸரோட ஆர்கிடெக்சரு, அதுல என்னென்ன பிளாக்ஸ் இருக்கு, ஒவ்வொரு பிளாக்ஸும் என்னென்ன வேலை பண்ணது எல்லாமே நம்ம வந்து தெளிவா பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் பாருங்க. அதுக்கடுத்து இன்டரப்ட் கண்ட்ரோல்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். INTA எக்ஸ்டர்னல் டிவைசஸ் ப்ராசஸரோட கனெக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இன்டரப்ட் சிக்னல் வந்து எனேபிள் ஆகும். அதுக்கு ப்ராசஸர் ரெஸ்பாண்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா இன்டரப்ட் அக்னாலஜ் வந்து அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு சென்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா
அந்த டிவைஸ் கொடுக்கக்கூடிய இன்புட்டையோ இல்லை ப்ராசஸர்லேருந்து அந்த டிவைஸ்க்கு அவுட்புட்டோ சென்ட் ஆகும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்டரப்ட். ப்ராசஸரில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்டரப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா RST 6.5, 7.5, 5.5. அடுத்து ட்ராப்புங்கிறது மாஸ்கபிள் இன்டரப்ட் கிடையாது, நான் மாஸ்கபிள். அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. மற்றதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவைப்படலை அப்படின்னா நம்ம வந்து அதை மாஸ்க் பண்ணி டிசேபிள் பண்ணி விட்டுறலாம். பட் ட்ராப்புங்கிற இன்டரப்டை நம்மளால மாஸ்க் பண்ணவே முடியாது. ஸோ பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக சிஸ்டமுக்கு அது வந்து இண்டிகேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து அதோட இனிஷியல் பொசிஷனுக்கு கொண்டு போகிறோம். கரெக்டாக என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதை ஃபுல்லும் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிற வேலை தான் ட்ராப் சிக்னலோட வேலை. நெக்ஸ்ட் ஹோல்டு அக்னாலஜ். டைரக்ட் மெமரி ஆக்சஸ். டிஎம்ஏ கண்ட்ரோலர் வந்து மெமரியை டைரக்டாக அக்சஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ ஹோல்டு சிக்னலை ப்ராசஸருக்கு அனுப்பும். அதோட ரெக்வஸ்ட்டை வந்து ப்ராசஸர் அக்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னா ஹோல்டு அக்னாலஜுங்கிற சிக்னலை வந்து சென்ட் பண்ணிடு. இதோட பஸ் கண்ட்ரோலை ஃபுல்லாக டிஎம்ஏ கண்ட்ரோலருக்கு கொடுத்துட்டு ஹோல்டு அக்னாலஜுங்கிற சிக்னலை வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறமா டைரக்டாக என்ன பண்ணும், அது மெமரியை வந்து அக்சஸ் பண்ணும். நெக்ஸ்ட் சீரியல் ஐஓ. ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒவ்வொரு பிட்டா ப்ராசஸருக்கு இன்புட் கொடுக்கவோ இல்லை ப்ராசஸர்லேருந்து ஒவ்வொரு பிட்டா அவுட்புட் வெளியில் சென்ட் பண்ணவோ யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் தான் வந்துட்டு என்னது, சீரியல் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல் யூனிட். அதுக்காக சீரியல் இன்புட் டேட்டா, சீரியல் அவுட்புட் டேட்டான்னு 2 கண்ட்ரோல் சிக்னல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். நம்மளோட ஆர்கிடெக்சர் அல்லது ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் 8085. ஸோ வீடியோவை நல்லா பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் ரூமில் வந்து கேளுங்க. தேங்க்யூ.